கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. Holy greetings in the wonderful name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். Today we are going to see a very simple illustration, but simple lessons may help you for your spiritual growth. இந்த நாளிலே மிக எளிமையான சிறிய உதாரணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமா இருக்கும். A portion you can take, book of Luke chapter 19. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே ஒரு பாகத்தை நாம் பார்க்கிறோம். Many times we heard of this particular portion. அநேக முறை இந்த வசன பகுதியிலிருந்து நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். Before I go into the portion, let me give an introduction to prepare your heart. இந்த வசன பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். Do you want to excel in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிறந்து விளங்க விரும்புகிறீர்களா? As a business people, do you want to expand your business? வியாபாரம் செய்கின்ற சகோதர சகோதரிகள், உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள விரும்புகிறீர்களா? Do you earn money from a company, wanted to increase your salary, or expecting to increase the salary? நீங்கள் வருமானத்தை சம்பளத்தை வாங்குகிறீர்கள், அந்த நிறுவனமானது உங்களுடைய வருமானத்தை கூட்டிக் கொடுக்க அல்லது அதிகரிக்க விரும்புகிறதா? Everybody in the world, in a certain time, we wanted to improve and rise above and excel in our life. ஒவ்வொரு நிலையிலும் நான் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வாதாரத்திலே நாம் வருமானத்தை ஈட்டும் பொழுது ஏதோ ஒரு நிலையிலே முன்னேற வேண்டும், அதிகரிக்க வேண்டும், அதை பெருக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். Likewise, as a Christian, every Christian must think and desire to improve the spiritual life. அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை அதிலே முன்னேற வேண்டும், அதில் அதிகரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். I see this particular issue in 4 stages. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை 4 நிலைகளிலே நான் பார்க்கிறேன். Generally, all the Christians, we desire to grow spiritually. பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். The desire is common to everybody. அந்த ஆசையானது எல்லாருக்கும் ஒரு பொதுவான காரியமா இருக்கிறது. The second level, அடுத்த நிலை, some part of that Christian group will try for that spiritual growth. அந்த கிறிஸ்தவ வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி ஒரு கட்டம் மட்டுமே அது முயற்சி செய்யப்படும். And they will try to grow and do something to improve their spiritual life. ஏதோ ஒரு முயற்சி செய்து தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஈடேற்ற வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். And the third level, மூன்றாவது நிலை, even little group of people only, they will continue their effort for their spiritual growth. ஒரு சிறிய கூட்டமாகிய கிறிஸ்தவர்கள் மட்டுமே தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்று அதிக பிரயாசப்படுவார்கள். They will continuously do that. தொடர்ந்து அந்த முயற்சியை ஏறெடுத்துக் கொண்டிருப்பார்கள். So listen, கவனிங்கள், the spiritual growth is a desire for every Christian. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளே இருக்கிற ஒரு ஆசை. And half of the portion people, they will do and they will try to do that. They will try to attain that. பாதி குறிப்பிட்ட மக்கள் அதை எப்படியாவது முயற்சி செய்து அதிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள். And next level, அடுத்த நிலை, they will continuously try without any break. They will just try to grow more and more. எந்த விதமான தடையோ எந்த விதமான தடங்களோ இல்லாமல் தொடர்ந்து அந்த விசுவாச வளர்ச்சியை நிலைத்திருக்கும்படி பிரயாசப்படுவார்கள். The fourth level, they will look like with all the Christian character, Christ-like character, and mature enough to lead others also. 4ஆம் நிலை வரும்பொழுது கிறிஸ்துவுக்கு ஏற்ற குணாதிசயங்களும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அழகான ஒரு குணாதிசயங்களும் அந்த சகோதர சகோதரி மத்தியில் வெளிப்படும். If you are having a desire to grow spiritually, ஆவிக்குரிய வகையிலே நீங்கள் வளர விரும்புகிறீர்களானால், listen this sermon. இந்த ஒரு செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும். If you are trying to do something and you are trying sincerely for your spiritual growth, listen this sermon. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீங்கள் அதிக பிரயாசப்படுவீர்களானால் இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். And if you are continuously trying to grow spiritually, doing more and more, listen carefully to this sermon. தொடர்ந்து நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை செய்து கொண்டே இருப்பீர்களானால், அப்படி ஆசைப்படுவீர்களானால் இந்த ஒரு செய்தி உங்களுக்கு அவசியம்.
But from me or anybody here, we may not say, I have attained a perfection level, so still we have to listen to the sermon. நானோ நீங்களோ இங்க இருக்கிறவர்கள் ஒரு முதிர்ச்சி நிலையை நான் அடைந்து விட்டேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. எனவே நாம் இந்த செய்தியை கேட்க வேண்டும். Today we see small children to very older people. They do a lot of great things and achievements, and which gives a motivation to one another. இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது இந்த உலகத்திலே சிறு பிள்ளைகள் துவங்கி வயதானவர் வரைக்கும் அதிக பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அது நமக்கு ஊக்குவிக்கக்கூடியதா இருக்கிறது. Yesterday I saw a 16-year-old boy. He developed a company on AI technology. About 2 crores of money he is bringing to his business, and he hired his own father to his company. நேற்று தினத்திலே நான் கேள்விப்பட்டது 16 வயது ஒரு வாலிப சிறுவன் 2 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியை அவன் நிறுவி தன்னுடைய சொந்த தகப்பனாரை அந்த நிறுவனத்திலே அவன் ஈடுபடும்படியாக செயல்படுத்தும்படியாக செய்திருக்கிறான். To grow our material life or physical life, we have many people or achievers around us. நம்முடைய வாழ்க்கையை வளர செய்வதற்கும் முன்னேற செய்வதற்கும் அதை உற்சாகப்படுத்தும்படியாக அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். And even in the world also you can get a motivation. இந்த உலகத்திலிருந்து கூட நீங்கள் அதிகமான ஊக்குவிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். But spiritually to motivate yourself, ஆனால் ஆவிக்குரிய வகையிலே நீங்கள் முயற்சி செய்வீர்களானால் only we must see the scripture. அதற்கென்று நாம் வசனத்தை மட்டுமே கவனிக்க வேண்டும். And some of the brothers and sisters may help you to grow. அதிலே சில சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்து வளர செய்வார்கள். Let us go into the portion of the scripture which we have read in this evening. இந்த மாலை பொழுதிலே நாம் வாசிக்க போகும் இந்த வசன பகுதிக்கு நாம் செல்லலாம். A man called Zacchaeus. சகேயு என்ற ஒரு மனிதன். His meaning of the name Zacchaeus is pure or justified. அவனுடைய அந்த பெயர் சகேயு என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் pure சுத்தமான justified நீதிமானாக்கப்பட்ட. That is a wonderful meaning. The parent gave this kind of a name to the person Zacchaeus. இந்த அழகான அர்த்தம் கொள்ளும் வார்த்தையை தான் அந்த பெற்றோர்கள் இந்த மகனுக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள். But he has not grown for the meaning, to give the meaning about his name. ஆனால் அவன் பெயருக்கு இருக்கிற அந்த அர்த்தத்தின்படி அவன் அதிகமான ஒரு வளர்ச்சியோ முயற்சியோ செய்யவில்லை. Now people around him, the society around him, they call him a sinner. இப்போது அவனை சுற்றி இருக்கிற அந்த சமுதாய மக்கள் அவனை பார்த்து பாவி என்று அழைக்கிறார்கள். Why? ஏன்? He was a chief tax collector. அவன் வரி வசூலிக்கிற அதிகாரியாக அவன் இருக்கிறான். He was a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். And many people thought, particularly the Jewish people thought, he is crushing the throat of the Jewish people. யூத மக்கள் என்ன யோசித்தார்கள் என்றால் தங்களுடைய தொண்டையை நெருக்கி இந்த மனிதன் தங்களை வரி வசூலிக்கிறான் என்று எண்ணுகிறார்கள். Because he is working for the Roman government. ஏனென்றால் ரோம பேரரசோடு அவன் தொடர்புடையவனாக இருந்தான். So he crushed the people and then take all the taxes very high to please the Roman government. ரோம பேரரசை பிரியப்படுத்தும்படியாக இந்த மனிதன் யூத மக்களுடைய தொண்டையை நெருக்கும் அளவுக்கு அவருடைய வருமானத்தை வரியை அவன் வசூலிக்கிறவனாக இருந்தான். Also he get many portion of the tax and he became a so rich person. இப்படி அவன் வரி வசூலித்ததினாலே அதிகபட்சமான அந்த பணத்தை கொண்டு அவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். Okay, but he had a wonderful, different, unusual desire in his heart. ஆனால் அவனுடைய இருதயத்திலே ஒரு எதிர்பாராத ஒரு ஆசை ஒன்று அவனுக்கு இருந்தது. He heard about Jesus Christ. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். So he thought, let me go and see Jesus, who he was and how he will be. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். He entered Jericho and was passing through, and there was a man called by the name of Zacchaeus. He was a chief tax collector and he was rich. 1 and 2, chapter 19, Luke. லூக்கா 19 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். He is trying to see how Jesus will be. இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று அவரை பார்க்கும்படி வகை தேடுகிறான். That is a simple desire. அது ஒரு எளிதான ஒரு ஆசை. Let us imagine. இப்போது நாம் கற்பனை செய்து பார்ப்போம். Here we are Christian.
இங்கே கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கிறோம். We are in Christ. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். We are children of God. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். We are coming and worshiping God. தேவனை நாம் வந்து தொழுது கொள்கிறோம். We have the Bible. நம்மிடத்தில் வேதாகமம் இருக்கிறது. We read and we pray and we wanted to grow spiritually. அதை வாசித்து ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். Like Zacchaeus, let us imagine that we wanted to go every day hand in hand with Jesus Christ. சகேவை போல நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கைகோர்த்து ஒவ்வொரு நாளும் போக வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்களாக நாம் எண்ணி பார்ப்போம். Zacchaeus had a desire just to see Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும் தான் சகேவுக்கு இருந்தது. But imagine that we have a desire, just we wanted to go every day holding hand with Jesus. That is our desire. ஆனால் நீங்களும் நானும் கற்பனை செய்து பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிறவர்களாக நாம் எப்படி இருப்போம் என்று எண்ணி பாருங்கள். To walk with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Just to walk in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Okay, this is the two desires. இதுதான் இரண்டு விதமான ஆசைகள். Now we are going to compare and study how he tried and achieved, how we are trying or achieving or not. இப்பொழுது சகேயு முயற்சி செய்து எப்படி அதை அடைந்தான், நாம் முயற்சி செய்து எப்படி அடைய போகிறோம் என்று ஒப்பிட்டு நாம் பார்ப்போம். When he achieved this desire, fulfilled his desire, what he had to do? அவனுடைய ஆசை அல்லது அவனுடைய வாஞ்சை நிறைவேறின போது அவன் என்ன செய்கிறான்? And what are the hindrances he has to go through? எப்படிப்பட்ட தடைகளை அவன் மேற்கொண்டு போக வேண்டியதா இருந்தது? He had many hindrances. அநேக தடைகளை அவன் சந்தித்தான். One is முதலாவது tax collector. அவன் ஒரு வரி வசூலிக்கிற மனிதன். High position. மிக ஒரு அதிகமான ஒரு அதிகாரத்தை கொண்டவன். He has authority. அவனிடத்தில் அதிகாரம் உண்டு. And many people are working under him. அவனுக்கு கீழாக அநேக பேர் வேலை செய்து கொண்டார். And he is officer for the Roman government. ரோம அரசுக்கு இவன் அதிகாரியாக, அவர்களுக்கு பதில் சொல்லும் அதிகாரியாக இருந்தான். So his chief position and profession and authority may stop him not to see Jesus on the road. அவனுடைய உயர்ந்த நிலை, உயர்ந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க விடாதபடிக்கு அது செய்ய வாய்ப்பு இருக்கிறது. But he overcome that hurdle. ஆனால் அந்த தடையை அவன் மேற்கொண்டு வந்தான். Second one, இரண்டாவது குறிப்பு, he was a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யவான். A rich man, how can he walk on the street and see a person who is on the road? ஒரு ஐஸ்வர்யவான் சாலையிலே நடந்து போய் சாதாரணமாக நடக்கிற மனிதர்களை எப்படி அவன் பார்க்க முடியும்? For example, we are chief minister's province. Chief minister comes monthly 3 times and 4 times. If I wanted to see, I can just climb to my house top and just see him. It's so easy for me. நாம் இருக்கிற இடம் முதலமைச்சருடைய தொகுதியா இருக்கிறது. மாதத்திலே அதிக முறை வருகிறார். அவரை பார்க்க நாம் ஆசைப்பட வேண்டுமானால் நம்முடைய கட்டடத்தின் மேலே ஏறி அவரை பார்க்க முடியாத வாய்ப்பு இருக்கிறது. அப்படிதான் நாம் முயற்சி செய்வோம். But a rich person in this area, he used to go in a Benz car, for example. He will not go stand on the rooftop or roadside to see him. He will not do that. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான், பென்ஸ் காரில் போகக்கூடிய ஒரு மனிதன், அப்படிப்பட்ட நபர் இப்படியாக கட்டடத்தின் மேலே ஏறி பார்க்க வேண்டும் என்று அவர் செயல்பட மாட்டார். So Zacchaeus had a desire to see Jesus. சகேவுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியான ஆசை இருந்தது. His authority and high position would have stopped him. அவருடைய அதிகாரம், அவருடைய உயர்ந்த நிலை அதை தடுத்திருக்கும். His richness, the money may stop them. அவருடைய ஐஸ்வர்யம், அவனிடத்தில் இருந்த பணம் அவனை தடுத்திருக்கும். But third one, மூன்றாவது குறிப்பு, and when he go to the society, the people around him, they will mock at him, they will blaspheme against him. சமுதாயத்தோடு அல்லது சமுதாயத்தில் அவன் நடந்து போகும்பொழுது அந்த மக்கள் அவனை தூஷிக்கிறவர்களாக, கேலி செய்கிறவர்களாக இருந்தார்கள். Why? ஏன்? He is crushing the throat of the Jewish people. ஏனென்றால் யூத மக்களுடைய தொண்டையை நெருக்குகிற அளவிற்கு அவன் கடினமுள்ளவனாக இருந்தான். And they will shout silently, "Oh sinner, he is going, a cruel man, a tax collector is going." ஒரு வரி வசூலிக்கிறவன், ஒரு கொடூரன் இப்படியாக சாலையில போகிறான் என்று மக்கள் கேலி செய்திருப்பார்கள். He is just taking our own blood to Roman government. நம்முடைய சொந்த ரத்தத்தை உரிந்து கொண்டு ரோம அரசாங்கத்துக்கு இவன் கொடுக்கிறானே என்று சொல்லியிருக்கலாம். They will blaspheme against him. அவனுக்கு எதிராக அநேக தூஷித்திருப்பார்கள். That was the condition. அதுதான் அங்க ஒரு நிலையாக இருந்தது. Because of this reason, he should not come on the road. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவன் சாலையில வந்திருக்கவே முடியாது. But he came on the road. ஆனால் அவன் வந்தான். To see Jesus. இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக வந்தான். And
This is the basic big reason not to come, but he came. இதுதான் அவனுக்கென்று எதிராக இருந்த அடிப்படை காரணமாக இருந்தது. ஆனாலும் அதை மேற்கொண்டு அவன் வந்தான். And then what happened? பிறகு என்ன நடந்தது? 19 வசனம். Third verse. Zacchaeus was trying to see who Jesus was and was unable to do that because the crowd, for he was small in stature. லூக்கா 19 வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். Two reasons are on the road. சாலையிலே இரண்டு காரணங்கள் அவனுக்கு எதிராக இருந்தது. One is the crowd. ஒன்று மிகப்பெரிய கூட்டம். Another one is short. இன்னொன்று அவன் குள்ளனாயிருந்தான். He cannot able to do anything to the crowd. அந்த ஜனக்கூட்டத்திற்கு எதிராக அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. Also he cannot do anything to his height. அதே போல அவனுடைய உயரத்தை குறித்தும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. But he has to just pass through and go against these two hurdles. ஆனால் இந்த தடைகளை அவன் கடந்து மேற்கொண்டுதான் அவன் செல்ல வேண்டும். He is trying to see Jesus. எப்படியாவது இயேசுவை பார்க்க அவன் முயற்சி செய்கிறான். But the crowd covered Jesus. ஆனால் அந்த ஜனக்கூட்டம் இயேசு கிறிஸ்துவை மூடும்படியாக இருந்தார்கள். And he thought, okay, let me go. இப்படி இருக்கும்போது நான் ஏன் பார்க்க வேண்டும், நான் போகலாமே என்று யோசித்தார். It's only a desire to see, that's all. வெறும் ஆசைதானே, நான் ஏன் பார்க்க வேண்டும். And a lot of people, okay, let me go, and next time if he comes I will try to see him, that's all. கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நான் ஏன் பார்க்க வேண்டும், ஒரு முறை அடுத்த முறை அவர் வந்தால் அவரை பார்க்கலாமே என்று எண்ணிருக்கலாம். Because it is his own desire. ஏனென்றால் அது அவருடைய சொந்த வாஞ்சையாக இருக்கிறது. He can change at any time. எப்பொழுது வேண்டுமானாலும் அவன் மாறிக்கொள்ளலாம். But he tried another step. ஆனால் இன்னொரு முறையை அவன் தேர்ந்தெடுத்தான். What he has done? என்ன அவன் செய்தான்? He is trying to climb on something. ஏதோ ஒரு மரத்தின் மேல் அவன் ஏறுகிறான். And he ran fast before the crowd comes, climbing to the fig tree and waiting to Jesus to come near him. கூட்டம் வருவதற்கு முன்பாகவே அவன் விரைந்து ஓடி அத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அவன் சென்றான். A chief tax collector, உயர்ந்த அதிகாரி, வரி வசூலிக்கிறவர், rich man, ஐஸ்வர்யவான், and people are not accepting and they may blaspheme against him. He should not come to the crowd as an ordinary person. ஜனக்கூட்டம் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் அங்கே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. And the more crowd covered Jesus. இதற்கு மேலே அநேக கூட்டம் இயேசு கிறிஸ்துவை மூடும்படியாக இருந்தார்கள். And he is a short man. அவன் ஒரு குள்ளனாக இருந்தான். But ஆனாலும் like a small 12-13-year-old boy, he just ran in front and climbed on the tree like a small person boy. He just looking for Jesus. ஒரு 12 அல்லது 13 வயது சிறுவனை போல ஓடி அத்திமரத்தின் மேலே ஏறி இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். In my experience in the ministry, I used to visit many families and teach them. Some are denomination, they love the word, and I go several weeks. And finally they will say, oh, this is a wonderful scripture, brother. I never heard like this. I am so happy to hear this kind of a truth. என்னுடைய ஊழிய காலத்திலே நான் அநேக குடும்பங்களை சந்தித்து வசனங்களை போதித்திருக்கிறேன். அநேக மார்க்க பிரிவினை கூட்டத்தாருக்கு இதை போதித்திருக்கிறேன். அவர்கள் கேட்ட பிறகு இந்த வசனம் அழகா இருக்கிறது, இது ஏற்றுக்கொள்ள போயதா இருக்கிறது, இது நன்றாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லி பாராட்டுவார்கள். But they will say, sorry, I cannot come and baptize. ஆனால் கடைசியிலே மன்னித்து விடுங்கள் சகோதரரே, என்னால் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியாது. Why, brother? ஏன் சகோதரரே? I am in a very big position in my denomination. என்னுடைய மார்க்க பிரிவினையிலே நான் மிகுந்த உயர்ந்த நிலையிலே நான் இருக்கிறேன். 20 years I was in the church. 20 வருடமாக இந்த சபையிலே நான் இருக்கிறேன். I position stopped him not to come to Jesus. அவருடைய உயர்ந்த நிலை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நெருங்கி வர தடுத்தது. And another one says, I have a lot of business, I am very rich, I have no time, and I cannot come. இன்னொருவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், அதிக அலுவலா இருக்கிறேன், அதிக பணம் என்னிடத்தில் இருக்கு, அது நிமித்தம் என்னால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர முடியாது. The richness stop him not to come to Jesus Christ. இந்த ஐஸ்வர்யம் அந்த மனிதனை இயேசுவினிடத்தில் வர முடியாமல் தடுக்கிறது. So a lot of things, even for you and me, stop us not to grow spiritually. அநேக காரியங்களை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் வளர்ச்சி அடையாதபடிக்கு அவைகள் தடுக்கிறது. When we were baptized, நாம் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, in the early years, அந்த முன்பு காலத்திலே, as young people, வாலிப வயதில் இருக்கும் பொழுது, new Christian,
புது கிறிஸ்தவர்களாக நாம் We are இருக்கிறோம். very happy to come to the church many times, come to the meeting many times, and we regularly read the Bible, and we just happy to grow in Christ. சபை கூடி வரும்பொழுதும் அதிக கூட்டங்கள் வரும்போதும் அநேக முறை நாம் பிரயாசப்பட்டு நாம் வந்தோம், சந்தோஷமாக வந்தோம், அதில் வளரும்படியாக நாம் முயற்சி செய்தோம். But what happened after many years? அநேக ஆண்டுகள் சென்ற பிறகு என்ன நடந்தது? Why we are not growing in Christ? ஏன் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியவில்லை? Why we are not maturing in Christ? ஏன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு முதிர்ச்சி நிலையை அடையாமல் இருக்கிறோம்? Many things like Zacchaeus in his life stopped us. சகேவின் வாழ்க்கையில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நம்மை தடுக்கிறது. And we are stopping there itself. அந்த இடத்திலேயே நாம் நின்று விடுகிறோம். But what Zacchaeus did? ஆனால் சகேவ் என்ன செய்தார்? He overcome his position and power and authority as a very big chief collector. வரி வசூலிப்பதிலே அதிக அதிகாரத்துடன் மேல்நிலையில இருந்த அந்த நபர் அதை மேற்கொண்டார். He just saw Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவர் பார்த்தார். His richness would have stopped him, but he never allowed to stop him, and then he came to the road. அவருடைய ஐஸ்வர்யம் அவரை தடுப்பதற்கு சரியாக இருந்தது, ஆனாலும் அதை மேற்கொண்டு அவன் சாலைக்கு வந்து அவரை சந்திக்க நேர்ந்தான். But today we Christians, small reasons stop us not to come with Jesus. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மை சிறு சிறு காரணங்கள் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வர முடியாமல் தடுக்கிறது. Insignificant reasons are stopping us not to walk with Jesus. முக்கியமே இல்லாத காரியங்கள் நம்மை கிறிஸ்துவிடத்திலே வர தடுக்கிறது. What we have to do? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Zacchaeus will teach you. சகேயு இந்த நாளிலே நமக்கு பாடம் So கற்பிப்பார். he climbed on the tree, அவர் அத்திமரத்தின் மேலே ஏறினார். waiting to see Jesus. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக காத்துக் கொண்டிருந்தார். Lot of crowd. அநேக கூட்டம். He is just searching who is Jesus. அதுல யார் இயேசு கிறிஸ்து என்று ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார். Suddenly something happened miraculously. திடீரென்று அற்புதமாக ஒன்று நிகழ்கிறது. Under the tree a sound came. அந்த மரத்தின் கீழ் இருந்து திடீரென்று ஒரு சத்தம் வருகிறது. Zacchaeus, சகேயுவே, come down quickly. இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வா. I want to come and stay with you today. இன்று உன்னுடைய வீட்டிலே நான் தங்க விரும்புகிறேன். It was shocking. அது மிக அதிர்ச்சியானது. He never expected. இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. He was just simply wanted to see Jesus. இயேசு கிறிஸ்துவை வெறும் பார்க்கும்படியாக மட்டுமே அந்த மனிதன் வந்தான். But Jesus wanted to see him. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்க்க விரும்பினார். He just lifted his head and saw him. தன்னுடைய தலையை தூக்கி பார்த்து அவனை அவர் கவனித்தார். Zacchaeus tried to see from the top. Under the crowd is searching for Jesus. உயரத்திலிருந்து ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசு யார் என்று பார்க்கும்படி சகேயு முயற்சி செய்கிறார். When we want to see Jesus, he wanted to see you also. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கும் பொழுது அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். When you want to go close to Jesus, he wanted to come to you very closer. கிறிஸ்துவின் அருகிலே நாம் போக வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது அவர் நம்ம அருகிலே வர இருக்கிறார். Book of James chapter 4 verse 8. யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம். யாக்கோபு 4 அதிகாரம் வசனம் 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். It's easy to understand. மிக எளிதாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். You just come close to God, தேவனிடத்தில் நீங்கள் சேருங்கள், he will come close to you. அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். You just draw near to Jesus. நீங்கள் இயேசுவின் அண்டையிலே நீங்கள் வர விரும்புங்கள். How the scripture completed? இந்த வசனம் எப்படியா முடிகிறது பாருங்கள். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Oh, it's very strong words the Holy Spirit is mentioning. பரிசுத்த ஆவியானவர் மிக கடினமான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார். What stopped me not to come near to God? தேவனிடத்திலே வர முடியாமல் எது என்னை தடுக்கிறது? Here two big reasons are mentioned. மிக பெரிய 2 காரணங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. One is I want to be in my sin. ஒன்று, என்னுடைய பாவத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And another one, இன்னொன்று, I have a double mind. எனக்குள்ளே இருமனம் இருக்கிறது. Zacchaeus had one mind. சகேயுவிடத்திலே ஒரே மனம் தான் இருந்தது. I must go and see Jesus. இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம். He just came on to the road. அவன் சாலைக்கு அவன் வந்து விட்டான். And there are many hurdles. அநேக தடைகள் அவனிடத்தில் இருந்தது. But he overcome one by one. எல்லா தடைகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக அவன் மேற்கொண்டான். He wanted to raise his life to God. தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை, தரத்தை தேவனிடத்திலே அவன் உயர்த்தும்படியாக விரும்பினான். So he climbed on the tree.
எனவேதான் மரத்தின் மேல் அவன் ஏறினார். But these are all very big reasons, but small steps needed. மிகப்பெரிய காரணங்களாக இருந்தாலும் இவைகள் எல்லாம் எளிதான ஒரு படிகளாக இருக்கிறது. These are all small steps. இவைகள் மிக எளிமையான சிறு சிறு படிகள் தான். If Zacchaeus is able to do that, how much more you and me can do that? சகேயு இவைகளை செய்ய முடியுமானால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டும்? I'm not more rich or more powerful than Zacchaeus. சகேவை காட்டிலும் அதிக ஐஸ்வர்யவானோ அதிக அதிகாரமுடையவனாக நான் இல்லை. I'm not famous in the society. சமுதாயத்திலே பிரபலமான ஒரு நபராக நான் இல்லை. But why I'm not coming close and walking with Jesus? அப்படியானால் ஏன் நான் இயேசு கிறிஸ்துவின் அருகிலே வர முடியாமல் நடக்க முடியாமல் இருக்கிறது? So Jesus said, "Come down." இப்போது இயேசு கிறிஸ்து இறங்கி வா என்று சொல்லுகிறார். And what happened to Zacchaeus? இப்பொழுது சகேயுவுக்கு என்ன நடக்கிறது? And he hurried and came down and received him gladly. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். Oh, he received a gladness in his heart. தன்னுடைய இருதயத்திலே சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொண்டான். Jesus just waiting under the tree. இயேசு கிறிஸ்து மரத்தின் அடியிலே காத்து கொண்டிருக்கிறார். Zacchaeus came down quickly. சகேயு சீக்கிரமா இறங்கி வந்தான். He had a great joy in his heart. தன்னுடைய இருதயத்திலே மிகுந்த சந்தோஷம் உடையவனாய் இருந்தான். When you are walking with Jesus, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது you will have joy. உங்களுடைய இருதயத்திலே சந்தோஷம் ஏற்படும். When you go away from Jesus, இயேசு கிறிஸ்துவை தள்ளி அல்லது தூரமாய் விட்டு போகும் பொழுது you will lose your joy. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். Very simple. மிக எளிதான ஒரு சத்தியம். Very simple to understand. மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். You come near to God, தேவனிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள், He will come near. அவர் நம்மிடத்திலே வருகிறார். 1.5-year-old baby, 1.5 வயது உள்ள ஒரு குழந்தை just trying to walk and come close to me. நடக்க முயற்சி செய்து என்னிடத்திலே வர விரும்புகிறது. I am sitting in a chair. நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன். The baby is 10 foot distance. ஒரு 10 அடி தூரத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. And slowly moving his steps and trying to come and stretching his hand and seeing me gladly. மெதுமெதுவாக அந்த குழந்தை நடந்து வந்து தன் கையை நீட்டி அணைத்துக் கொள்ளும்படியாக பார்க்கிறது. When I notice that, அதை நான் பார்க்கும் பொழுது what I will do? நான் என்ன செய்வேன்? I will go 9 steps forward. 9 அடிகள் அந்த குழந்தைக்கு முன்பதாகவே நான் I செல்வேன். will lift the baby அந்த குழந்தையை நான் தூக்குவேன். and hug and kiss the baby. அந்த குழந்தையை நான் கட்டி அணைத்து நான் முத்தமிடுவேன். Only the baby trying to move 1 step. அந்த குழந்தை வெறும் 1 அடிதான் எடுத்து வைத்தது. A loving father, a loving person will do naturally. அன்பு கூறுகிற ஒரு நபர், அன்பு கூறுகிற ஒரு தகப்பன் இயல்பாக இப்படித்தான் செய்வார். So what I have to do? அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? Make a simple move towards God. தேவனுக்கு முன்பாக ஒரு எளிமையான முயற்சி, ஒரு அடியை நாம் எடுத்து வைப்போம். Make a simple move is enough. மிக எளிமையான ஒரு அடி, ஒரு முயற்சி எடுப்பது ஒரு எளிதான காரியம். Because if I move forward, God will come very fast to me. நான் தேவனிடத்தில் சேரும்படி முன்னேறி போகும்போது அவர் என்னிடத்தில் மிக சீக்கிரமாய் வந்து சேருவார். In the crowd, among the crowd, a lot of people thronging Jesus Christ, but he left the crowd and coming close to the tree to see the single person. ஜனக்கூட்டம் மிக அதிகமாக இருந்தது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது. எதையுமே அவன் பொருட்படுத்தாமல் அவன் ஓடி அந்த மரத்தின் மேலே ஏறி இயேசுவை கண்டான். Jesus just left the crowd and come close to Zacchaeus. இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்தினுடைய கவனத்தை விட்டுவிட்டு சகேயின் பக்கமாக திரும்பினார். How great opportunity for Zacchaeus. சகேயுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது. Listen carefully. இப்போது ஜாக்கிரதையாக கவனிங்கள். When you are walking with the Lord, கர்த்தரோடு நீங்கள் நடக்கும் பொழுது it will be easy for you to repent. நீங்கள் மனம் திரும்புவதற்கு அது ஒரு எளிதான ஒரு வாய்ப்பு. It's a wonderful truth. You must keep it in your mind. ஒரு அழகான ஒரு சத்தியம் நம்முடைய மனதிலே இதை நிறுத்தி வைக்க வேண்டும். If you want to go away, if you always wanted to go away from the Lord, தேவனை விட்டு தூரமாக நீங்கள் போகிறீர்களானால் the repentance may not come. மனம் திரும்புதல் நமக்குள்ளே வராது. When you come close to the Lord, தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுது it will be easy for you to repent. மிக எளிதாக நாம் மனம் திரும்ப முடியும். But something happened from the crowd. இங்கே கூட்டத்தின் மத்தியிலே ஏதோ ஒன்று நடக்கிறது. Someone said, யாரோ ஒருவர் சொன்னார், "Oh, he is a sinner. Why Jesus is going to his house?" See the scripture 19:7. When they saw it, they all began to grumble, saying, "He has gone to the guest
of a man who is a sinner. லூக்கா 19 அதிகாரம் 7ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். All of them murmuring. எல்லாருமே சேர்ந்து முறுமுறுக்கிறார்கள். Even if the Lord come to you, if you are near to the Lord, people around you, they will murmur at you. கர்த்தர் உங்களிடத்திலே சேர்ந்து வரும்பொழுது, நீங்கள் கர்த்தரிடத்திலே சேரும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை குறித்து விரோதமாக முறுமுறுப்பார்கள். They may give some opinion. அவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிப்பார்கள். But if you have to listen and give an answer, how you will give answer? அவர்களுடைய கருத்திற்கு நீங்கள் கவனித்து பதில் சொல்ல வேண்டுமானால் என்ன பதிலை நீங்கள் சொல்ல முடியும்? Zacchaeus never talked to anybody around him. சகேயுவை விரோதமாக சொன்ன மக்கள் மத்தியிலே அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. That's a very big lesson. இது மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு. People are murmuring. மக்கள் இங்கே முறுமுறுக்கிறார்கள். And Jesus hearing what they are saying. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார். And Zacchaeus also heard what they are saying. சகேயுவும் கூட அவர்கள் என்ன முறுமுறுக்கிறார்கள் என்று கவனித்தான். How you know that? எப்படி அவன் அறிந்தான்? Because here the scripture says he stopped and he is talking to Jesus. அவன் இங்கே நின்று இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே பேசுகிறான். He stopped. அவன் நின்று விட்டான். Because the people are telling. ஏனென்றால் மக்கள் நிறுத்தி அவன் பாவி என்று சொல்கிறார்கள். Verse 8. 8ஆம் வசனம். Zacchaeus stopped. சகேயு நின்று and said to the Lord. கர்த்தரை நோக்கி அவன் பேசுகிறான். When somebody say anything on you, உங்கள் மேலே பொய்யாக சிலர் பழி சுமப்பார்களானால், wrong opinion if somebody say on you, உங்கள் மீது தவறான கருத்துக்களை அவர்கள் சொல்லி திணிப்பார்களானால், if somebody criticize you, உங்களை குறித்து சிலர் விமர்சிப்பார்களானால், don't talk to them. அவர்களுக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டாம். Talk to the Lord. கர்த்தரிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். If you have to repent anything, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் repent to Lord. கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். The people will see your life and then they will glorify God. உங்களுடைய மனம் திரும்புதல் அந்த வாழ்க்கையை மக்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். Sometimes we try to speak to the people and convince them and explain them, I am a right person, don't think like me, don't think like that, I am not such a person, what you think. No, don't do that. இப்படி முறுமுறுப்பாய் பேசுகிறவர்கள் மத்தியிலே நாம் என்ன செய்வோமானால், நாம் முயற்சி செய்து அவர்களுக்கு விவரித்து சொல்லும்படியாக நாம் முயற்சி செய்வோம். நான் நல்லவன் தான், நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று நாம் முயற்சி செய்வோம். Don't try to prove before them. அவர்களுக்கு முன்பாக நீங்கள் எதையும் நிரூபித்து காட்ட வேண்டாம். Talk to the Lord. கர்த்தரிடத்திலே பேசுங்கள். Repent if there is wrong. அது தவறாக இருக்குமானால் மனம் திரும்புங்கள். Then the people will see your life. அப்பொழுது மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். So what Zacchaeus said? எனவே சகேயு என்ன பேசுகிறான்? And he said, behold Lord, half of my portions I will give to the poor. And if I have defrauded anyone to anything, I will give back 4 times as much. 8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அதிகமாய் வாங்கினதுண்டானால் 4 திரும்ப செலுத்துகிறேன் என்றான். Let us do a mathematics. இங்கே ஒரு கணக்கை நாம் செய்து பார்ப்போம். First he said, I will give half of my portion. என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். So half is gone. பாதி சென்று விட்டது. Rest half is there. மீதி பாதி இருக்கிறது. Then he said, if I have defrauded anybody, யாரையாவது ஏமாற்றி இருப்பேனானால், because he did many, என்னால் அதிகமாக செய்திருக்கிறார். he said 4 times I will give back to them. 4 மடங்கு அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். So half portion he gave to the poor. பாதி காரியத்தை அவன் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டான். And half portion only he wanted to give 4 times. It is more than Moses' law. மீதி பாகத்தை 4 மடங்கு அதிகமாக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இது மோசே கற்பனையிலே சொல்லப்பட்டதை விட அதிகமானது. And what will he have as a leftover? அப்படியானால் மீதி அவனிடத்திலே என்ன இருக்கும்? You say, or I will imagine he will not have anything. அவனிடத்திலே எதுவுமே இருக்காது என்றுதான் நாம் சொல்லுவோம். But he will have Jesus in his life. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். Because the Lord is going to be in his house. ஏனென்றால் கர்த்தர் அவனுடைய வீட்டிலே இருக்க போகிறார். And after he said, Jesus said, today the salvation has come to this house. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு வந்தது. He only repented. அவன்தான் மனம் திரும்பினான். He only confessed. அவன்தான் அறிக்கையிட்டான். But the blessing is to his house, to his family. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? அவன் மேலும் அவன் குடும்பத்தின் மேலும் வீட்டிலே வருகிறது. So brothers, head of the family,
குடும்ப தலைவர்களே, your spiritual growth is very important. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மிக முக்கியமா இருக்கிறது. Your scriptural knowledge is very important. வசனத்தை குறித்த அறிவு உங்களுக்கு அதிகமாய் அவசியம். Your repentance is very important. உங்களுடைய மனம் திரும்புதல் குடும்பத்திற்கு அவசியம். Your godly life is very important. உங்கள் தேவபக்தியான வாழ்க்கை குடும்பத்தில் அவசியமா இருக்கிறது. If the head of the family is a faithful man, a godly man, it will be a blessing to the family. குடும்ப தலைவர் தேவபக்தி உள்ளவனாக ஆசீர்வாதமா இருப்பாரானால் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் போய் சேரும். So Zacchaeus just to see on the road how Jesus will be. That's all. சகேயு இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என்பதை மட்டுமே பார்க்கும்படியாக ஆசைப்பட்டான். What about me? அப்படியானால் நான் என்ன சொல்லுவேன்? What about you? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? Oh, we wanted to go with Jesus. We wanted to walk with the Lord every day. கிறிஸ்துவோடு கூட நாம் நடக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவர் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுவோம். But what will be our condition right now? ஆனால் இப்பொழுது இருக்கிற நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? Do we just like a person having only the desire? வெறும் வாஞ்சை உள்ளவர்களாக மட்டுமே நாம் இருக்கிறோமா? There is a big group. Large number of people are like that. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய கூட்டம் இருப்பார்கள். Oh brother, morning 5 o'clock I wanted to rise up to pray. காலையில 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும், எழுந்து ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். And I wanted to read half an hour Bible every day. அரை மணி நேரம் தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கிறேன். I wanted to attend every service of the church. எல்லா சபை கூடுகைகளிலும் நான் கலந்து கொள்வேன். I wanted to give more to the Lord. கர்த்தருக்கு அதிகமாய் நான் கொடுக்க விரும்புகிறேன். I wanted to evil desire for many years. அநேக ஆண்டுகளுக்கு நான் இதை செய்வேன், எனக்கு இது ஆசை, இதையே தான் திரும்ப திரும்ப அவர் ஆசையாக கொண்டிருப்பார். But among the large majority, some will try. ஆனால் இந்த மிகப்பெரிய கூட்டத்திலே ஒரு சிறு கூட்டம் அல்லது ஒரு சிறு நபர்கள் மட்டுமே அதை முயற்சி செய்வார்கள். And another small group will continue the spiritual exercise. இன்னொரு சிறிய கூட்டம் இந்த ஆவிக்குரிய பயிற்சியை தினந்தோறும் அல்லது தொடர்ந்து அவர்கள் செய்வார்கள். One time a writer is writing to Hebrew church. ஒரு முறை எபிரேய சபையாருக்கு அந்த எழுத்தாளர் எழுதுகிறார். And he noted the condition of the people. அந்த சபையாருடைய நிலைமையை அவர் பார்க்கிறார். Let us see what is their condition. அவருடைய நிலைமை எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போம். Hebrews chapter 5 12 through 14. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம். For even though by this time you ought to be teachers, you actually need someone to teach you over again the very first principle of God's word. You have come to need milk, not solid food. For everyone who partakers only of milk is not accustomed to the word of righteousness, for he is an infant. But solid food is for the mature, who because of practice have their senses trained in discerning good and evil. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் வசனங்கள். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணுகிறவரானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாயிருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். 14th verse will give us a solution. 14ஆம் வசனம் ஒரு தீர்வை நமக்கு கொடுக்கும். Who is continuously practice. தொடர்ந்து முயற்சி செய்கிறவர்களுடைய நிலையை காட்டுகிறது. Continuously practice. தொடர்ந்து அதை தினந்தோறும் செய்கிறவர்கள். There are some Christians who started coming to the Bible study. அநேக கிறிஸ்தவர்கள் வேத பாடத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். And I see in the church there is a change in some Christian families. சபையிலே சில கிறிஸ்தவ குடும்பங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் தெரிகிறது. And some of you coming morning and also evening. காலையிலும் மாலையிலும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். These are all small steps and we have to try, we have to continue. இவைகள் எல்லாமே சிறிய படிகள் தான், நாம் தினந்தோறும் இதை முயற்சி செய்ய வேண்டும். But every small step will have a good result. ஆனால் ஒவ்வொரு சிறிய படிகளும் முயற்சிகளும் அதற்கான நல்ல பலனை கொடுக்கும். So let us think about Zacchaeus. எனவே சகேயுவை குறித்து நாம் எண்ணி பார்ப்போம். He just wanted to see Jesus. இயேசு கிறிஸ்துவை வெறும் பார்க்கும்படியாக அவன் வந்தான். But what happened really? ஆனால் உண்மையில் என்ன நேர்ந்தது? On the journey of ministry, Jesus
came to his house and stayed in his house and blessed the house. ஊழிய காலத்திலே இயேசு கிறிஸ்து அவனோட வீட்டிலே வந்து தங்கி அவனுடைய வீட்டாரை அவர் ஆசீர்வதித்தார். To do that, what he did, Zacchaeus? அதை நிறைவேற்றும்படியாக அவன் என்ன முயற்சி செய்தான்? He just jumped over all the hurdles in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு முன்பாக இருந்த எல்லா தடைகளையும் அவன் மீறி நடந்து போனான். Some are big, சிலவற்றை பெரிதா இருந்தது, some are small. சிலது சிறியவைகளா இருந்தது. This is our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. If we want to please God and if we want to be a godly person, Bible says you will suffer. தேவனுக்கு பிரியமாக அவருக்கு பிரயோஜனமாக நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புவோமானால் நாம் துன்பப்படுவோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. It is life. அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. It is a Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. But when you just move forward yourself, try and practice daily, ஆனால் தினந்தோறும் முயற்சி செய்து நாம் முன்னேறி செல்லும் பொழுது then you will have a very big reward from the Lord. மிகப்பெரிய ஒரு தீர்வு உள்ளது, ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு காத்திருக்கிறது. If Zacchaeus, a worst man in the society, branded like that, a sinner, everybody called him like that, a rich man with a high position, if he had done this spiritual endeavor, how much more you and me can do that? சமுதாயத்திலே மிக கெட்ட பேர் கொண்ட ஒரு பேர் முத்திரை போடப்பட்ட ஒரு சகேயு, பாவியாகவும் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், அவன் அப்படி செய்யும் பொழுது நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கிறது? I encourage every one of you, come to the Bible study. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், தொடர்ந்து நீங்கள் வேத பாடத்திற்கு வர வேண்டும். When you come to the Bible study, to whom you are pleasing? வேத பாடத்திற்கு நீங்கள் வரும்பொழுது யாரை நீங்கள் பிரியப்படுத்துகிறீர்கள்? God. தேவனை பிரியப்படுத்துகிறீர்கள். When you come every time to the gathering in the house of God, to whom you are pleasing? ஒவ்வொரு முறை இப்படி நாம் கூடி வரும்பொழுது யாரை நாம் பிரியப்படுத்துகிறோம்? God. தேவனை தான் நாம் பிரியப்படுத்துகிறோம். When you try godly every day, to whom you are pleasing? தினந்தோறும் தேவபக்திக்கு என்று நாம் முயற்சி செய்கிறோம் இல்லையா? அது யாருக்கு நாம் பிரியமா இருக்கிறோம்? தேவனுக்கு தான் பிரியமா இருக்கிறோம். So we must have a desire to please God. எனவே தேவனை பிரியப்படுத்தும்படியான ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். Okay, let me conclude with one usual truth I found in my life. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு சத்தியத்தை வைத்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். So I must try every day a good Christian, a spiritual person. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்று நான் முயற்சி செய்ய வேண்டும். Okay, if I live 20 years, 30 years, oh, how many years? That much of years, I have to be a very good Christian. Every day I must try like that. Every day I must live like that. Don't think like that. 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் நான் இருக்க வேண்டுமா? அப்படியெல்லாம் நாம் யோசித்து நாம் காலத்தை தள்ள வேண்டாம். Live for one day. ஒரு நாளுக்கு என்று நாம் வாழ்வோம். Live for only one day a good Christian. ஒரு நாளுக்கு என்று ஒரு அழகான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடியும். Only for one day you live and please God. That's enough. ஒரு நாளுக்கு நீங்கள் வாழ்ந்து தேவனுக்கு என்று மகிமையாக பிரியமாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். Next day, if you are alive, live for that one day alone. அடுத்த நாள் நாம் ஜீவனுள்ளவர்களாக இருப்போமானால் அந்த ஒரு நாளுக்கு என்று நாம் வாழ்வோம். So how much plan we should have to live a very good spiritual person is very simple. Live for only one day. That's all. ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் முதிர்ச்சி அல்லது வளர வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் அதற்கென்று நாம் எடுக்க வேண்டிய ஒரே பிரயாசம் ஒரு நாளுக்கு என்று நாம் வாழ வேண்டும். Because you cannot live yesterday and also tomorrow same time. கடந்த நாளுக்கு என்றும் அடுத்த நாளுக்கு என்றும் நாம் ஒரே நிலையிலே வாழ முடியாது. நேத்தையும் இன்னையும் நாளையும் மொத்தமா சேர்த்து 3 நாளுக்கு வாழ்றோம். No. சரி, நாளைக்கு வரப்போதில்லை, அந்த நாளை தினத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு வாழறோமா? இல்ல, வாழவே முடியாது. இல்ல, ஒரு நாள் மட்டும்தானே வாழ முடியும். அந்த ஒரு நாள் மட்டும் தேவனுக்கு பிரியமானவராக வாழ நம்ம ஒப்பு கொடுத்தால் போதும். ஏன்னா நமக்கு ஒரு 50 வருஷம் வாழ போறோம்னு வச்சுக்கோமே, கடவுள் எப்படிதான் நம்மளுக்கு கொடுப்பாரு? ஒவ்வொரு நாளா மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த ஒவ்வொரு நாள் மட்டும்தான் வாழ போகிறோம். அந்த ஒவ்வொரு நாள் மட்டும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தால், அந்த திட்டம் இருந்தால், அந்த முயற்சி இருந்தால் போதும். Close the day, just go to sleep. That's all. அந்த நாளின் முடிவிலே சமாதானத்தோடு நாம் உறங்கும்படி செல்வோம். Think about Zacchaeus. சகைவை குறித்து நாம் எண்ணி பார்ப்போம். But finally, he proved he is purified and he is justified by the Lord. கர்த்தர் மூலமாக அவன் புதுப்பிக்கப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான் என்பதை அவன் நிரூபித்து காண்பித்தான். God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.